1K. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பா. இது செய்யாதவாளுக்கும் பிகினர்ஸ்டாகவும் நான் இதை சொல்கிறேன். நான் இந்த ரெசிபி இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பருப்புசிலி. அதாவது வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா பீன்ஸ், கொத்தவரங்காய், அவரைக்காய் இல்லை கேபேஜ் இதெல்லாம் போட்டு பருப்புசிலி பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வெஜிடபிள் வச்சு தான் பண்ண போகிறோம். அது என்னென்னா கேப்சிகம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பருப்பு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் பருப்பில் கடலைப்பருப்பு வந்து 3/4 டம்ளரும் துவரம்பருப்பு ஒரு 1/4 டம்ளரும் எடுத்துட்டுருக்கேன். துவரம்பருப்பு ஏன் எடுத்துட்டுருக்கேன்னா அது வந்து கொஞ்சம் அந்த சாஃப்டாக இருக்கும். வெறும் கடலைப்பருப்பு போட்டேன்னா வந்து அது ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து துவரம்பருப்பும் சேர்த்து எடுத்துட்டுருக்கேன். இந்த பருப்புசிலி எப்படின்னா நீங்கள் வந்து கேப்சிகம்லேயும் பண்ணலாம், இந்த பீண்டி அதாவது வெண்டைக்காயிலையும் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து கேப்சிகமில். இது நான் இந்த பருப்பை வந்து நான் 1 hour ஊற வச்சுட்டேன். நான் இப்போ இதை வந்து அரைச்சின்னு வரலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கேப்சிகம் வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சுட்டெடுத்து இந்த கேப்சிகம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தால் ஓகே, உங்களுக்கு பிடிக்குன்னா க்ரன்ச்சியாக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்திருந்தாலும் இந்த உசிலிக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இதோடு சேர்த்து நான் 4 வத்தமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, தேவையான பெருங்காயம். இதை வந்து ஓரளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த கேப்சிகம்க்கு தேவையான சால்ட் சேர்த்துடலாம். சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாட்டுக்கு வதங்கின்னு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாய் சுட பண்ணிட்டோம். அதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இப்போது நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப ஃபைனாகவும் இருக்க வேண்டாம், மைய ரொம்ப அப்படியே கோர்ஸாகவும் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கணும். இந்த உசிலிலாம் வந்து நம்ம கொஞ்சம் கூட ஜலம் சேர்க்கக்கூடாது. இதில் வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணுறவாளாக இருந்தால் என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து இட்லி பிளேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இதை இட்லி மாதிரி தட்டி வேக வச்சு எடுத்துருங்க. அரைச்சதை ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கையால் உதுத்தாலே வந்து இது நல்லா பொடி பொடியாக ஆகிடும், நல்லா உதிர்ந்துடும். இது நான் குவான்டிட்டி கம்மியாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி கடாயிலே போட்டு நான் வதக்கின்னு இருக்கேன். இது வந்து சிம் டு மீடியம்லேயே வச்சு நம்ம வதக்கலாம். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்துன்னா நான்ஸ்டிக் பேன்லேயும் பண்ணலாம். இது இரும்பு கடாயில் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பாக்கி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் கிட்ட ஜலம் விட்டுட்டு அதை நம்ம நல்லா குலுக்கிட்டு, நம்ம வந்து வத்த குழம்போ இல்லை ரசமோ பண்ணுவோம் இல்லையா, அந்த ரசத்துலேயோ வத்த குழம்புலையோ இந்த ஜலத்தை சேர்த்துட்டேன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த வெண்டைக்காய் போட்டு வத்த குழம்புல நான் இந்த உசிலியோட அந்த ஜலம் மிக்ஸி ஜார் அலம்பி ஜலத்தை விட்டுருக்கேன் நான். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும், அவ்வளோதான். இந்த பச்சை வாசனை போகணும். 5 நிமிஷம் கொதிச்சா இந்த வெண்டைக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த வெண்டைக்காய் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கேப்சிகமை இதில் சேர்த்துடலாம். ஏன்னா பார்த்தேன்னா நல்லா உதிர்ந்தாச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆச்சு. இது குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால நான் வந்து அப்படியே உதுத்துட்டேன். இப்போ இந்த கேப்சிகம் வெந்ததை இதை சேர்த்துடலாம். இதோட சேர்த்து ஒரு 3-5 நிமிஷம் வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் இந்த நம்மளோட இந்த பருப்புசிலியோட அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் கேப்சிகமில் இறங்கும். பார்த்தல எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளோட இந்த சப்ஜி ரெடி ஆகிடுது.
நம்மளோட கேப்சிகம் பருப்புசிலி ரெடி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து இந்த பருப்புசிலி வந்து தெரியாதவாளுக்கும் பிகினர்ஸ்க்காகவும் தான் இந்த பருப்புசிலி ரெசிபி போட்டிருக்கேன் நான். அண்ட் இது இந்த கேப்சிகம்க்கு பதிலாக நீங்கள் வந்து வெண்டைக்காய் கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டோன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்புசிலியோட மிக்ஸ் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு நாளைக்கு நம்ம பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இந்த மிக்ஸி ஜார் அலம்பி ஜலம் விட சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த வத்த குழம்புங்கிறதுனால நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு ரிக்வயர்ட் கன்சிஸ்டன்சி கிடச்சிரும் வத்த குழம்புக்கு. பட் ரசத்தில் நீங்கள் அந்த பருப்பு ஜலம் விட்டேல்னா, அதாவது நீங்கள் இந்த பருப்புசிலியோட ஜலத்தை விட்டேல்னாக்கா அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த தோரம்பருப்பு, அதாவது நம்ம கலத்து பருப்பு ஜலம் விடுவோம் இல்லையா, அந்த தோரம்பருப்போ இல்லை அந்த ஜலத்தையோ நம்ம சேர்க்க வேண்டாம். ஏன்னா அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து ரசம் மாதிரி இருக்காது, இந்த தால் ஷோர்பா சூப் மாதிரி ஆகிடும் அது. ஸோ அந்த இது மாத்திரம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. பட் இந்த பருப்பு ஜலத்தை விட்டு, அதாவது இந்த உசிலியோட அலம்பின ஜலத்தை விட்டு நீங்கள் ரசமோ வத்த குழம்போ பண்ணேன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.